கண்ணன் சொல்றான், அமானுஷமான நிலைமையிலே நீங்கள் பக்தி பாவனை செலுத்தும் போது அது யாரா இருந்தாலும் அதற்குள் இருந்து நான் பலன் தருகிறேன். ஏன்னா அங்க பலன் தரலேன்னு சொன்னா அவனுக்கு அந்த பக்தியும் போயிடுமே. அப்போ அந்த பக்தியை நரிஷ் பண்ணி அவனை மேலே கொண்டு வரணும். சில வீடுகளில் ஒரு கூத்து நடக்கும். சின்ன பிள்ளைகள் 3 வயசு 4 வயசு ஆகிற போது, டேய் கடவுள்கிட்ட நீ என்ன நம்பிக்கையா கேட்டாலும் அது கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா அப்பாவுக்கு தெரியாம, கடவுளே எனக்கு ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்கும். இதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த அம்மா என்ன பண்ணுவா, இதுக்குன்னு ரெடிமேடா வாங்கி வச்சிருப்பா ஒரு 4-5 கேட்பரிஸ். அதை அந்த குழந்தையுடைய தலைக்கு பண்ணாலுமே தொத்துன்னு போடுவா. கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிடும். ஏன்னா பிள்ளைக்கு நம்பிக்கை கெட்டு போகக்கூடாதுன்ட்டு. ஒரு சாதாரண தாய் தகப்பனுக்கு இருக்கிற இந்த வாத்சல்யம் கூட பகவானுக்கு இருக்காதா? மனிதர்கள் அனைவருமே என் பிள்ளைகள் தானே. அவர்கள் நம்பிக்கையோடு யாரை கும்பிட்டாலும் எதை கும்பிட்டாலும் நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா அந்த தெய்வ பக்தி கெட்டு போயிடுவேன் என்று சொல்லி அவன் அருள் செய்கிறான். அதனால தான் இந்த நாட்டு மகான்கள் சொன்னார்கள், எல்லா சாமியும் ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மெச்சூரிட்டி இந்தியாக்காரனுக்கு தான் உண்டு. மற்ற நாட்டுக்காரனை அதை சிரிப்பான் பார்த்துட்டு. எனவே இப்படி பரிகசிக்கிறவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அதான் இந்த நாமா சொல்லுது, நைக்க ரூபகா, பல வகையான வடிவம் உள்ளவன். அவனை நீங்கள் எந்த வடிவமாக கும்பிட்டாலும் உங்களுக்கு அது பலனளிக்கும்.